ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கோர்ட்டில் ஜட்ஜு, இந்த கோர்ட்டில் நீங்கள் சொல்ல விரும்புகிறத தைரியமாக சொல்லலாம். அப்படிங்களா ஜட்ஜ் ஐயா? ஆமாம், யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக சொல்லுங்கள். அந்த மூணாவதாக உட்காந்துருக்கிற வக்கீலம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க ஜட்ஜ் ஐயா. ஒரு வீட்டில் கணவன மனைவியும். இங்கே பாரு, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜு. ஒய்ஃப்லாம் ரொம்ப நேரம் தூங்கினா ஹார்ட் அட்டாக்கு, பிபி, ஸ்ட்ரோக்கு எதுவுமே வராதான். ஆமாம்மா, ஒரு டாக்டரே சொல்லியிருக்கிறாருன்னா பாரு. நிஜமாவாங்க? அப்பாடா, நான் இனிமே ரொம்ப நேரம் தூங்குறேங்க. அப்பாடா, இனிமேல் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வராது, நிம்மதியாக இருப்பேன். அட, உனக்கு இல்லைம்மா, அவர் வராதுன்னு சொன்னது ஹஸ்பண்டுக்கு. இன்னொரு வீட்டில் இன்னொரு கணவன் மனைவி. ஏண்டி, என் பர்ஸில் இருந்து பணம் எடுத்தியா? ஆமாம், எடுத்தேன். பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டால் நானே கொடுப்பேன்ல. நான் என்ன சொன்னேன்? என்னை பொண்ணு பார்க்க வரும்போதே சொன்னேன்னா இல்லையா? என்ன சொன்னேன்? உங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்கவே மாட்டேன், நானே இண்டிபெண்ட்டாக இருப்பேன்னு. அதான். 2 ஃப்ரெண்ட்ஸு. டேய் மச்சான், வேலைக்கு போகலையா? வேலை போயிடுச்சுடா. என்ன வேலை போயிடுச்சா? ஆமாண்டா. நீ ஜூவில் தானே வேலை செஞ்சிட்டு இருந்த, எதுக்கு வேலை போச்சு? கேட்டை திறந்து வச்சது ஒரு குத்தமாடா. என் பாஸ் அதுக்கு போய் வேலை கிடையாதுன்னு போன்னு திட்டி அனுப்பிட்டாருடா. அப்படியா? எந்த கேட்டை மூடாமல் வந்துட்ட? சிங்கம் இருந்த கேட்டை தான். அதை போய் யார் திருட போகிறாங்கன்னு தான் கேட்டை திறந்தே வச்சேன். இது ஒரு தப்பாடா? ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா, நேற்று வரேன்னு சொன்னீங்களே, ஏன்பா வரல? அதாம்மா, அந்த 25 கோடி முதல் பரிசு லாட்ரி சீட்டு அது விழுந்துடுச்சு. அப்பா, நிஜமாவா? ஆமாம்மா. கிடச்சிடுச்சா? அது கிடச்சிடுச்சுமா. அப்பா, நீங்கள் மட்டும் போய் எடுத்துருவீங்களா? உங்கள் மாப்பிள்ளையை அனுப்பட்டுமா? எதுக்குமா? கீழே விழுந்த லாட்ரி எடுக்க மாப்பிள்ளையை வேறு ரொம்ப சிரமப்படுத்திட்டு. என்னது, கீழே விழுந்ததா? சுடுகாட்டில் குனிஞ்சி நிமிந்து அவ்வளோ வேலை செய்கிற ஒரு பேர் வெட்டியானாம். வேலையே இல்லாமல் வெட்டியாக உட்காந்துருக்கிற ஒரு பேர் மேனேஜராம். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.